மொழி பற்றிய தகவல்கள். மொழியின் தோற்றம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து வடமொழியும் தென்மொழியும் பிறந்தன. வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் சிவபெருமான். தென்மொழியை அகத்தியருக்கு கொடுத்தவர் சிவபெருமான். இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே. ஆங்கில மொழியை தந்தவர் சாசர். ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதர். டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டியன் பெடர்சன். தமிழ் மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒலித்தொடர்களே ஆகும். ஒலித்தொடர்களிலிருந்து மனிதனால் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன. மொழி தோற்றக் கொள்கை. பௌ பௌ என்பது இசைமொழி அல்லது போலிமொழி கொள்கை. பூப் பூப் என்பது உணர்ச்சி மொழி கொள்கை. டிங் டாங் என்பது பண்புமொழி கொள்கை. யோ ஏ என்ற ஏலேலோ அல்லது தொழில் ஒலி கொள்கை. தானான என்பது பாட்டுமொழி அல்லது இன்பப்பாட்டு கொள்கை. தனிநிலை மொழி. தனிநிலை மொழி என்பது இடைநிலை விகுதி இல்லாமல் பகுதியாகவே உள்ள சொற்களை கொண்ட மொழி தனிமொழி எனப்படும். சீனம், சயாம், பர்மியம், திபெத்திய மொழிகள் தனிநிலை மொழிகளாகும். நீ, வா, போ, பூ, தை, கை, வை வரும். ஒட்டுநிலை மொழி. பகுதியோடு இடைநிலை விகுதி இவையெல்லாம் ஒட்டிக்கொள்ளும். தேவைப்பட்டால் இவற்றை பகுதி, இடைநிலை, விகுதி என தனித்தனியாக பிரித்தும் கொள்ளலாம். சித்திய மொழிகள் திராவிட மொழி, மலேயா, பாசினேஷியன் மொழி, ஜப்பான், கொரியா, பின்னிஷ், ரிப்பாஸ்க் போன்ற மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும். கண்ணன், அறிஞன், வந்தான், பார்த்தான் என்பதெல்லாம் ஒட்டுமொழிகள், ஒட்டுமொழி சொற்களுக்கு உதாரணம். ஒட்டு நிலையை முன்னொட்டு பின்னொட்டு என இரண்டாக பிரிக்கலாம். கீரன், நக்கீரன், நாயகம், விநாயகம், நீதி, அநீதி, பின்னை, நப்பின்னை இதெல்லாம் முன்னொட்டுகள். படித்தான், கொடுப்பார் இதெல்லாம் படி என்ற சொல்லுக்கு அடுத்து இத்து ஆண் என்பது படித்தான் ஆகும். கொடுப்பார் அப்படிங்கிறது கொடு, இப்பு ஆர் அப்படின்னு வரும். இதெல்லாம் அந்த கொடு, படி அடுத்து பின்னாடி வர்றதெல்லாம் பின்னொட்டுகள் ஆகும். உட்பிணைப்பு நிலைமொழிகள் அப்படிங்கிறது அடி சொற்கள் இரண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டு இருப்பின் அது உட்பிணைப்பு நிலைமொழி எனப்படும். ஐரோப்பிய மொழிகள் பலவும் வடமொழி, அரபு மொழிகளும் இந்த பிரிவை சார்ந்த மொழிகளே ஆகும். கொணா, கொணர், தந்தை, தவ்வை உட்பிணைப்பு நிலைமொழிகளாக உதாரணம் கூறப்படுகிறது. இதில் பகுதி விகுதிகளை எளிதில் பிரித்தறிய முடியாது. ஒரு மொழி தனி நிலைமொழியா, ஒட்டுநிலை மொழியா, உட்பிணைப்பு நிலைமொழியா என்பது அந்த மொழியின் பெரும்பாலான சொற்களின் அமைப்பை கொண்டே முடிவு செய்யப்படுகிறது. ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையிலிருந்து தனிநிலைக்கு வந்துவிட்டது. ஐ ஷல் கோ, போவேன், போ, கோ, இவ், ஷல், ஏன், ஐ. வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாதது தொகுநிலை எனப்படும். நேற்று முருகன் பாடம் படித்தான் என்பது முருகன் நேற்று பாடம் படித்தான் என்றோ பாடத்தை முருகன் நேற்று படித்தான் என்று மாற்றினாலும் பொருள் மாறாது வருவது காண்க. இது தொகுநிலை மொழி எனப்படும். ஒட்டு நிலை மொழியும் உட்பிணைப்பு நிலை மொழியும் தொகுநிலையுள் அடங்கும். வாக்கியத்துள் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது பிரிநிலை மொழி எனப்படும். ஆக தொகுநிலை, பிரிநிலை என்று ரெண்டு வகை. சீன மொழி நீ தா ஞோ, நீ என்னை அடிக்கிறாய். ஞோ தா நீ, நான் உன்னை அடிக்கிறேன் என வரும். மூன்று நிலைகளும் தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு நிலை மொழி ஒரு மொழியில் மாறி மாறி வரும். இந்த மாறுதலை மொழியின் மாவட்டம் என்பார்கள். எழுத்துக்கள். எழுத்து வளர்ச்சி படிமுறைகள். ஓவிய எழுத்து, அசை எழுத்து, ஒலி எழுத்து. கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகை வட்டெழுத்து, தென் பிராமி எழுத்து, கிரந்த எழுத்து.
தொன்மையான எழுத்து வட்டெழுத்து. பௌத்தர்கள் புகுத்தியது பிராமி எழுத்து. வடமொழியாளர்கள் புகுத்தியது கிரந்த எழுத்து. தமிழ்நாட்டில் வடமொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது கிரந்த எழுத்து. ச, ஷ, ஹ, ச, சி போன்றன கிரந்த எழுத்துக்கள். பண்டைய இந்தியாவில் வழங்கிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல்கள் சமவாயாங்க சூத்திரம், பன்னாவனா சூத்திரம் 18 லிபி, மகாவஸ்து 30 லிபி, லலித விஸ்தாரம் 64 லிபி. இது புத்தர் காலத்தது என்பர். குமரிலபட்டர் எழுதிய நூல் சமவாயாங்க சூத்திரம். குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார்.